டிக்டாக்ல எவனோ கத்திய வச்சுட்டு சுத்துறது, யூடியூப்ல எவனோ பட்டா கத்தி வச்சுட்டு ஆடுறது, நீ வாழறத விட செத்துடலாமே. இருந்து என்ன? இந்த உலகத்தை வாழ போனீங்கன்னா என்ன ஆகும்? வாழ்க்கையை வாழ போனீங்கன்னா உங்க வாழ்க்கையை இன்னொருத்தருக்கு பிரான்சைஸ் பண்ணி விட்டா என்ன வாழ்க்கை? கண் வழியா நீங்க பார்க்கிறவைகள் கூட ஆகாரம் தான். ஆகார சுத்தி அடிப்படையான தேவை. ஆகார சுத்தினா வெறும் வாய் வழியாக எடுக்கின்ற உணவு மாத்திரமல்ல, கண் வழியா நீங்க பார்க்கிறவைகள் கூட ஆகாரம் தான். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய திங்கிங்க, உங்களுடைய இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர், இந்த மூணையுமே அன்கான்சியஸ்னஸ்க்கு பிரான்சைஸ் பண்ணிட்டீங்கயா. இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? டிக்டாக்ல எவனோ கத்திய வச்சுட்டு சுத்துறது, யூடியூப்ல எவனோ பட்டா கத்தி வச்சுட்டு ஆடுறது, இதையெல்லாம் நீங்க ரொம்ப சீரியஸா உங்களை அறியாமலே உங்களுடைய அன்கான்சியஸ் இதையெல்லாம் முழுங்குறதுனால அது தானா போய் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர்ல உட்கார்ந்துருதுங்கய்யா. ஆகார சுத்தி அடிப்படையான தேவை. ஆகார சுத்தினா வெறும் வாய் வழியாக எடுக்கின்ற உணவு மாத்திரமல்ல, கண் வழியா நீங்க பார்க்கிறவைகள் கூட ஆகாரம் தான். காது வழியா கேட்கறதெல்லாம் ஆகாரம். புலன்கள் 5 வழியாகவும் நீங்கள் எடுக்கின்ற எல்லாமே ஆகாரம் தான். ஞானேந்திரியங்கள் 5 வழியாகவும் நீங்கள் எடுக்கும் எல்லாமே ஆகாரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால ஆகார சுத்தி இல்லாமல் சொசைட்டியோட ஈகோ சிஸ்டமே, நீங்க வாழற மொத்த ஈகோ சிஸ்டமே ஆகார சுத்தி இல்லாமல் போனதனால் இதை நார்மலைஸ் பண்ணி இந்த ஆகார சுத்தி இல்லாத வாழ்க்கையினால உருவாகிற அன்கான்சியஸ்ட உங்களுடைய இன்னர் டயலாகையும் எமோஷனல் பேஸ்லைனையும் எனர்ஜெட்டிக் போஸ்டரையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, ஐயோ சாமி, ஐயோ வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்கே, துக்கமா இருக்கே, இப்படிதானா நான் முடிவெடுத்துட்டு இருக்கிறேன், என்ன சாமி சொல்றீங்க, நான் உள்ள இருக்கிறது தான் வெளியில மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க, நான் இவ்வளவு மோசமாவா உள்ள முடிவெடுத்துட்டு இருக்கிறேன், இவ்வளவு மோசமா ஒண்ணு இல்லையே, எனக்கு பணம் வேணும் தானே நான் நினைக்கிறேன், செல்வந்த நான் வாழணும் தானே நான் நினைக்கிறேன், ஹெல்த்தியா இருக்கணும் தானே நான் நினைக்கிறேன். அப்பா, வெறும் இன்னர் டயலாக்ல மட்டும் ஒரு 5 நிமிஷம் பணம் வேணும் தான், பணம் இருந்தா நல்லதா இருக்கும், ஹெல்த் இருந்தா நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைச்சிடுறது நினப்பு கிடையாது. அது அகம் கிடையாது. அகம்ங்கிறது இந்த மூன்றும் சேர்ந்தது. இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர், இந்த மூன்றும் சேர்ந்து நீங்கள் எவ்வாறு இருக்கின்றீர்கள் என்று சற்றே சாட்சியாக பாருங்கள். இன்னர் டயலாக்ல கூடங்கய்யா ஒரு 5 நிமிஷம் தான் ஹெல்த் இருந்தா நல்லா இருக்கும், வெல்த்தியா இருந்தா நல்லா இருக்கும்லாம் தோணும். ஆனா ஹெல்த்துக்கு தேவையானது எதையாவது செய்வோமா? கிடையாது. ஹெல்த்தியாலேயே ஹெல்த் இருந்தா நல்லா இருக்குமே யோசிச்சுட்டு முடிச்ச உடனே சட்டி பிரியாணி, அது நான் பக்கெட் பிரியாணி, ஐயோ பக்கெட் பிரியாணி தின்னுட்டு பாட்டில் அப்படியே குடிக்கிறது. இல்ல சாமி, பழகிடுச்சு சாமி, விட முடியல சாமி. சரி, அட்லீஸ்ட் வில்லேஜ் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணு. நீ செத்து போனே உடம்ப என்ன பண்ணணும்? புதைக்கணுமா, எரிக்கணுமா? அதுக்கு ஏதாவது பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் யார் யாருக்கு பிரிச்சு வைக்கணும், ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை யார் யாருக்கு பிரிச்சு வைக்கணுமோ எழுதி வச்சிரு, பில் எழுதி வச்சிரு. இந்த மாதிரி நான் தொடர்ந்து குடிப்பதனால், தொடர்ந்து மாம்சம் உண்ணுவதனால், உடல் நலத்துக்கு தகாத உணவுகளை கொண்டு வாழ்வதனால் எப்ப வேணா இது புட்டுட்டு போயிரும். எழுது, உட்கார்ந்து எழுதுனீங்கன்னா தான் இந்த உண்மை புரியும். என்ன சாமி, புது வருஷம் பிறக்கிற நேரத்தில் இப்படி எல்லாம் சொல்றீங்க, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நேர்மறையாகவும் ஒரு சத்தியத்தை சொல்ல வேண்டும், எதிர்மறையாகவும் அந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும். அதாவது சரியானதை செய்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், சரியானதை செய்யவில்லை என்றால் வாழ்க்கை எப்படி போகும் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருப்பதனால் சொல்லுகின்றேன். இது வலித்தால் என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் நான் சொல்வது உண்மை, நான் சொல்வது சத்தியம். உட்கார்ந்து வில் எழுதுனீங்கன்னா அட்லீஸ்ட் உரைக்கும். ஆமாண்டா, இது எப்போ வேணா பொட்டுன்னு புட்டுட்டு போயிருண்டா. நன்றாக புரிந்து கொள்ளும். உங்க இன்னர் டயலாக் எவ்வளவு கான்ஃபிளிக்ட்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபிளிம்சியா இருக்கு. ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை கேடயமா வச்சுக்கிட்டு, ப்ரொடெக்ஷனா வச்சுக்கிட்டு நியூக்ளியர் பாம் வாருக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? அதை தான் ஒரு ஃபிளிம்சியான இன்னர் டயலாக வச்சுட்டு இந்த உலகத்தை வாழ போனீங்கன்னா என்ன ஆகும்? வாழ்க்கையை வாழ போனீங்கன்னா. அதனால உங்கள் அகம் உயிர்ப்புணர்வோடு, உயிரின் உயிர்ப்போடு இந்த இன்னர் டயலாகும் எமோஷனல் பேஸ்லைனும் எனர்ஜெட்டிக் போஸ்டரும் பவர்ஃபுல்லா கான்சியஸா இருக்கணும்னா முதல் வேலையை நீங்க செய்ய வேண்டியது, என்ன நடக்குதுன்னு அப்படியே சாட்சியா பாருங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுங்க உள்ள நடக்கிறத. ஐயா, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு சின்ன உதாரணம். நான் இந்த இன்னொருத்தருக்கு கீழே வேலைக்கு போறது மிகப்பெரிய தருத்திரம்னு சொல்லி ஒரு சத்சங்கத்துல பேசினேன். அதை ஒரு ஷார்ட்ஸா ரீல்ஸா பல சேனல்ஸ்ல போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே அத்தனை பேர் வந்து கம்பு சுத்திட்டு இருக்காங்க.
வேலைக்கு போகலன்னா சோறு யார் போடுவாங்க, உனக்கு என்ன நீ சாமியாரு, உனக்கு யாராவது போடுறாங்க, எங்களுக்கு யார் போடுவாங்க, எல்லாம் கம்பிச்சுட்டு இருக்காங்க. ஐயா கொஞ்சம் பொறுமையோட கேளுங்க. நான் வேலை செய்யாதீங்கன்னு சொல்லல, வேலைக்கு போகாதீங்கன்னு தான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்யறதேங்கய்யா, உங்க வாழ்க்கைக்காக நீங்க திங்க் பண்றத பிரான்சைஸ் பண்ணி விட்டுறீங்கய்யா. உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்றதையே இன்னொருத்தருக்கு பிரான்சைஸ் பண்ணி விட்டீங்கன்னா, நீ வாழறதை விட செத்துடலாமே. இருந்து என்ன? உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்ணணுங்கய்யா. பி யுவர் ஓன் பாஸ். உங்க வாழ்க்கைக்கு நீங்க பொறுப்படுங்க. இப்ப என்ன, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சாமி, சொந்தமா என் தொழில் தொடங்கி நானே ஒரு தலைவனா மாறுறதுக்கு கஷ்டம் சாமி. அப்ப என்ன பண்ணு, ஒரு வருஷம் ப்ராஜெக்டா மாத்திக்கோங்க. இந்த வருஷம் 2026க்கு இந்த ஃபுல் இயர் இதான் என் ப்ராஜெக்ட். மெதுவா ஒரு சுயதொழில் தொடங்குவேன். அதுல நல்லா என்னுடைய காலை ஊனிட்டு ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணிட்டு வேலைக்கு போறத மெதுவா குறைப்பேன். இன்னொருத்தருக்கு வேலை செய்யறதை குறைச்சி இந்த வருஷ கடைசிக்குள்ள என்னுடைய தலைவனாக நானே மாறிவிடுவேன். ஐயா, நம்ம வாழ்க்கையை வடிவமைப்பதை, நம்ம வாழ்க்கைனா நம்முடைய தினசரி நம்ம 24 மணி நேரம் தாங்க நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கைனா வெறும் உங்களுடைய பெரிய முடிவுகளான கல்யாணம், குழந்தை பெற்றுக்கிறது, வீடு வாங்குறது, இந்த பெரிய முடிவுகள் மட்டும்தான் உங்க வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய 24 மணி நேரம் உங்க வாழ்க்கைங்கய்யா. உங்க வாழ்க்கையை இன்னொருத்தருக்கு பிரான்சைஸ் பண்ணி விட்டா என்ன வாழ்க்கை? சற்றே கொஞ்சம் பொறுமையோட கேளுங்க. உங்களுடைய 24 மணி நேரத்தை ஒரு மாச சம்பளத்துக்காக, சரி நீங்க 24 மணி நேரம் வேலைக்கு போறத 8 மணி நேரம் கூட வச்சுக்கோங்களேன். உங்களுடைய மேஜர் எனர்ஜெட்டிக்கான பிரைம் டைம், நீங்க அவேரா கான்சியஸா ஆக்டிவா இருக்கிற உங்க பிரைம் டைமை இன்னொருத்தட்ட கொடுத்து விட்டீங்கன்னா, அவங்க டிசைன் பண்றாங்கன்னா, உங்க லைஃப்ல எப்படி உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் வரும்? நீ எத்தனை கோடி வைத்திருந்தாலும் இன்னொருத்தனுக்கு கீழே வேலை செய்யறன்னா நீ ஃபெயிலியர் தான். உங்கள் வாழ்க்கையை நீங்க கான்சியஸா டிசைன் பண்ணுங்கயா. நீங்க உங்களுடைய லைஃபோட ஆர்கிடெக்டா மாறுங்கயா. நான் சொன்ன உண்மை அந்த சத்சங்கத்துல இப்பவும் சொல்றேன் திரும்ப, பி யுவர் ஓன் பாஸ். வேலை செய்யாதீங்கன்னு நான் சொல்லல, வேலைக்கு போகாதீங்கன்னு தான் நான் சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது எப்போ நீங்க கான்சியஸா உங்க லைஃபை டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ நீங்க முதிர்ச்சி அடைய மெச்சூரிட்டி ஆக அதனோட பலன், லாபத்தை முழுக்க முழுக்க நீங்க அனுபவிப்பீங்கயா. இதுல இன்னும் பல பேர் கேட்டுறாங்க, யாருமே வேலைக்கு போலனா அப்ப எல்லாருமே லீடர் ஆகணும்னா, எல்லாருமே பாஸ் ஆகணும்னா யார் தான் வேலை செய்வாங்க? அட லூசுங்களா, உலகத்துல இருக்க அத்தனை கோடி பேரும் நான் சொல்றதை கேட்கிற அளவுக்கு புத்திசாலிங்க இல்லையா? கேட்கிற புத்திசாலிங்க லீடரா மாறுங்கப்பா, அவ்வளவுதான் யா. ஆழ்ந்து கேளுங்க. நாள் முழுவதையும் நீங்க டிசைன் பண்ற அளவுக்கு கான்சியஸ் ஆவறதுதான் வெற்றியின் முதல் படிங்கயா. அதுக்கு பிறகுதான் என்ன ஆகும்? ஆக்சுவலாங்கய்யா, இந்த வேலைக்கு போறதுல ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, உங்க 8 மணி நேரம் உங்க நாள் இன்னொருத்தருக்குன்னு கொடுத்ததுனால, உங்க நாளை ப்ரொடக்டிவா மாத்தினால அதனோட பலனை இன்னொருத்தன் தான் அனுபவிக்க போறான்னு, உங்க நாளை ப்ரொடக்டிவா மாத்துறது, அதுக்கு கான்சியஸா உங்களுடைய எனர்ஜி, இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் செலவு பண்றதையே நீங்களே கான்சியஸா மறுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்ப என்ன, எவ்வளவு வேலை செஞ்சாலும் மேனேஜர் தானே பேர் வரப்போகுது, பாஸுக்கு தானே, அவன் தானே ரிச் ஆக போறான், நமக்கு என்னடா விடுறா, எவ்வளவு ஏமாத்தணும் ஏமாத்தலாம்டா. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. முதல்ல பாஸையும் மேனேஜரையும் ஏமாத்துறதுக்காக உங்களுடைய எஃபிஷியன்சி, எனர்ஜி, இன்டெலிஜென்ஸ், டேலண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணாம இருக்க ஆரம்பிச்சு மெதுவா அந்த டேலண்ட்ஸ்லாம் உங்களை விட்டு போய் உண்மையிலேயே தத்தியா ஆயிடுறீங்க. இது உங்களுடைய அகத்திற்கு, உங்களுடைய கான்சியஸ்னஸ், உங்களுடைய இருப்புக்கு நீங்கள் செய்து கொள்ளும் துரோகம்ங்கய்யா. ஆனாங்களே தலைவனா இருந்தா, அதாவது உங்களுடைய செயல், உங்களுடைய டைம், ட்ரெஷர், டேலண்ட் இதையெல்லாம் நீங்க போட்டு, உங்களுடைய வாழ்க்கையை போட்டு நீங்க செய்யற செயல்களோட பலன்கள் உங்களுக்கே தான் வரப்போகுதுன்னா, அது உங்களையே தான் வளப்படுத்த போகுதுன்னா, அப்போ உங்களை நீங்களே தொடர்ந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கான்சியஸா மெச்சூர்ட் ஆகிட்டே இருப்பீங்க. உங்களுடைய குறிக்கோள்கள் வளரும். உங்களுடைய வாழ்க்கையின் போக்கு மலரும். உங்களை தொடர்ந்து முழுமையானவராக நீங்கள் உணர்வீர்கள். அந்த முழுமைத்தன்மையிலிருந்து மேலும் மேலும் வெற்றியை உருவாக்குவீர்கள். மீண்டும் ஒரு முறை கதவை திற, காற்று வரட்டும். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம்.